ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோவிலேருந்து ஃப்ரைடே பர்ஃபார்மன்ஸ் வீடியோங்க. நாங்கள் சிபி ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். இந்த இண்டிகேட்டர் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம கால் ஆப்ஷன் 25,400 கால் ஆப்ஷன், 25,400 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். நம்மளது வந்து சைக்கிளிக் லைன் கேன் பேஸ்டு இண்டிகேட்டருங்க. பர்ஃபெக்டான என்ட்ரி சிக்னல் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி. நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து அபவ் திஸ் ஆரஞ்சு லைன். அப்படி இல்லைன்னு சொன்னால் டபுள் கன்ஃபர்மேஷன் மெத்தடில் நாம் ஃபர்தராக நம்ம எடுப்போம். இப்போ நம்ம பார்க்கலாம். நம்மளது எல்லாமே பை வந்து கேண்டில் எல்லாமே வந்து ஆரஞ்சு கலராக இருந்தால் தான் நம்ம பை பண்ண போகிறோம். ட்ரெண்ட் லைனும் ஆரஞ்சாக இருக்கணும், அப்போ தான் நம்ம பை பண்ணுவோம். இல்லைனா நாம் பை பண்ண மாட்டோங்க. நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ரெட் கலர் கேண்டில் சைக்கிள் இப்படி ஃபார்ம் ஆச்சு. ட்ரெண்ட் லைன் வந்து மிக்சடாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நமக்கு 9:27க்கு ஆமாம் 9:30க்கு பர்பிள் கலர் கேண்டில் வந்திருக்கு. பர்பிள் கலர் கேண்டில்ன்றது நமக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கேண்டிலுங்க. பைக்கு நமக்கான இன்டிமேஷன் கேண்டில் தான் பர்பிள் கலர் கேண்டில். அதே மாதிரி பிளாக் கலர் கேண்டில் வந்து செல் சைடுக்கான இன்டிமேஷன் கேண்டிலுங்க. ஓகே, நமக்கு அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பை வந்திருக்கு. பட் கேண்டில்ஸ் வந்து ரெட்டில் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரெட் கலராக இருந்தால் நாம் எடுக்க மாட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 9:33க்கு ஜென்யூன் பை வந்திருக்கு. டபுள் கன்ஃபர்மேஷன் மெத்தடில் நம்ம பார்க்கலாங்க. 9:45க்கு நமக்கு ஜென்யூன் செல் வந்திருக்கு. அது நமக்கு இஷ்யூ இல்லை. நம்மளோட ரெகுலர் என்ட்ரி ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு ஆகிடுச்சு, கேண்டில் ஆரஞ்சு ஆகிடுச்சு. அதனால் இந்த இடத்துல தான் நாம் எடுக்க போகிறோம். 184ல் நம்ம எடுக்க போகிறோங்க. நமக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு மினிமம் 20 to 25 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ போயிருக்காங்கன்னா அப் டு 223 வரைக்கும் போயிருக்குங்க. அப்போது 184லேருந்து 2 மோராலஸ் ஒரு 40 பாயிண்ட்ஸ் நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு டார்கெட் முடிஞ்சிருச்சிங்க. அப்புறம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா இங்கே ட்ரெண்ட் கேண்டல்லாம் மாறுது. அதனால் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். திரும்பவும் நமக்கு ரீஎன்ட்ரி ஆகுறாங்க. ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்பவும் இங்கே பாருங்கள் ஒரு பர்பிள் கலர் கேண்டில் வந்திருக்கு. நமக்கு ஜென்யூன் பை வந்திருக்கு. ஆனால் ட்ரெண்ட் லைனும் ஆரஞ்சாக இருக்கிறதுனால நாம் எடுக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஜென்யூன் பை 10:18க்கு நமக்கு ஜென்யூன் பை வந்திருக்குங்க. நாம் இங்கே பார்க்கலாம். நமக்கு இங்கே ஜென்யூன் செல் இப்போது 10:15க்கு தான் வந்திருக்குங்க. அப்போ நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன்னால இங்கே வந்து நமக்கு அபோதி சைக்கிளிக் லைன்ன்றதுனால நம்ம இங்கே எடுக்கலாம். ஜென்யூன் பை. ஏன்னா ட்ரெண்ட் லைன் எல்லாமே ஆரஞ்சில் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஹையில் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறோம். 227ங்க. மோரல்லஸ் 230 எடுத்திருந்தா கூட நமக்கு மீண்டும் ஒரு 30 பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. நமக்கு செகண்ட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு மிக்சடான ரியாக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இங்கே பாருங்கள், திரும்பவும் வந்து ஒரு ஜென்யூன் பை வருது. பட் ஆனால் ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இன்னொன்று என்னன்னா, நமக்கு மெயினான சப்போர்ட் வந்து நம்மளோட பர்பிள் டைம் பேண்டுக்கு மேலே தான் இருக்குன்றதுனால 100% கான்ஃபிடென்ட்டோடு இந்த என்ட்ரி எடுக்கலாங்க. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுக்கலான்னு ரொம்ப நல்ல விஷயம், எடுக்கலாம். நமக்கு தேர்ட் சைக்கிள் இங்கே பாருங்கள். தேர்ட் சைக்கிள் இங்கே கரெக்டாக நம்மளோட ஆரஞ்சு பர்பிள் கலர் டைம் பேண்டில் நமக்கு என் சப்போர்ட் எடுக்குது. ஒரு சைக்கிளிக் லைன் ஃபார்ம் ஆகி பர்பிள் கலர் பேண்டும் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜென்யூன் பை. அப்போ நம்மளோட என்ட்ரி 292 என்ட்ரி. மினிமம் எவ்வளோங்க? 25 பாயிண்ட்ஸு. நமக்கு எவ்வளோ போயிருக்கேன் பாருங்கள், 333 வரைக்கும். மோராலஸ் 40 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கான ஒரு பெனிஃபிட்டுங்க. நம்ம இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் நமக்கான 4th சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. 4th சைக்கிளில் இங்கே பாருங்கள், இங்கே ட்ரெண்ட் லைன்
பிளாக்காக இருக்கிறதுனால நம்ம எடுக்க மாட்டோம். இன்னொன்று நமக்கு தெரியும் இந்த பர்பிள் டைம் பேண்டுன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டைம் பேண்டுங்க. அப்போது நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா எடுக்கலாங்க. இல்லைன்னா ரிஸ்க். ஏன்னா நம்ம காலையிலே 2 என்ட்ரி நம்ம கொடுத்துருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், திரும்பவும் ஒரு ஜென்யூன் பை வந்திருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல பர்பிள் பேண்டுக்கு மேலே நம்மளோட என்ட்ரி 265ல் நம்மளோட என்ட்ரிங்க பாருங்கள். அழகாக நமக்கு 30 to 40 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கொடுத்துட்டாங்க. இதே வந்து டபுள் கன்ஃபர்மேஷனில் தான் நாம் எடுத்தோம் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், இங்கே நீங்களே பாருங்கள், இங்கே நமக்கு எப்போ வந்திருக்கு ஜென்யூன் பை 439க்கு வந்திருக்கு. அதாவது 1439க்கு ஜென்யூன் பை எவ்வளோ 157க்கு இங்கே ஜென்யூன் பை வந்திருக்கு. அதே நேரத்தில் நமக்கு இங்கே பாருங்கள் 25க்கு நமக்கு ஜென்யூன் செல் வந்திருக்கு. மோர் ஆர்லெஸ் நமக்கு வந்திருக்கு. பட் ஆனால் நமக்கு இன்றைக்கி டபுள் கன்ஃபர்மேஷன் மெத்தடில் எந்த என்ட்ரியுமே கிடைக்கல. நமக்கு கரெக்டான என்ட்ரிஸ் எல்லாமே நம்மளோட சைக்கிளிக் லைனில் இன்றைக்கி நம்ம இது வந்து 5th சைக்கிளுங்க. நம்ம இந்த 5th சைக்கிளில் மேக்ஸிமம் வந்து ஏன்னா மோர் ஆர்லெஸ் 3 o'clock மேலே நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம் ட்ரேடை. அதனால் நமக்கு இன்றைக்கி கால் சைடில் மொத்தமாக நமக்கு 3 என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சைக்கிள்லேயே ஒரு என்ட்ரி மோர் ஆர்லெஸ் 30 to 40 பாயிண்ட்ஸ் கொடுத்தேன். 2 என்ட்ரி இதுலேயே. ஃபஸ்ட்டு ஒரு 30 பாயிண்ட்ஸ் கொடுத்தேன். செகண்ட் இந்த ஜென்யூன் பையில் மீண்டும் நமக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் கொடுத்தேன். திரும்பவும் செகண்ட் சைக்கிளில் நமக்கு என்ட்ரி இல்லை. தேர்ட் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் another 30 பாயிண்ட்ஸுங்க. அப்போ நமக்கு இன்றைக்கி கால் சைடு மட்டுமே ஒரு 70 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. திரும்பவும் வந்து 4th சைக்கிளில் நமக்கு மீண்டும் ஒரு 30 பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துச்சு. நம்ம புட் சைடு எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடு இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே என்ட்ரியே இல்லைங்க. ஏன்னா நாம் வந்து ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சாக இருந்தால் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைன் சைக்கிள் லைனே மேலே இருந்தால் மட்டும்தான் எடுக்க போகிறோம். இல்லைன்னா நமக்கு என்ட்ரியே கிடையாது. இப்போ இந்த இடம் வந்து ஒரு ஜென்யூன் பை வந்திருக்கு. இந்த சைக்கிளில் ஒரு சின்ன பாயிண்ட்ஸு. பெரும்பாலும் இது வந்து ஸ்டாப்பு தான் அடிச்சுது. ஏன்னா நேற்று எல்லாம் வந்து மார்க்கெட் சரியில்லை. இங்கே பாருங்கள், இந்த சைக்கிளும் நமக்கு என்ட்ரி கிடைக்கலைங்க. எந்த என்ட்ரியுமே வந்து புட் சைடு நேற்றி மார்க்கெட்டு புட் சைடு நமக்கு கிடைக்கவே இல்லை. கால் சைடு மட்டும்தான் கிடைச்சிச்சு. இது மாதிரி நீங்களும் எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டோடு ட்ரேட் பண்ணணுன்னா இந்த இண்டிகேட்டர் வேணும்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் கொடுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டரோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறோம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. திரும்பவும் சொல்கிறேங்க, எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பரில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நாங்கள் வந்து உங்களுக்கு டெமோ கூட கொடுக்குறோம். பட் இது பெய்டு வெர்ஷன் தான். உங்களுக்கு டைரெக்டாகவே இந்த இண்டிகேட்டரை வந்து ட்ரேடிங் வியூவில் ஆப்ஷன் சார்ட்லேயே போட்டு ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா ஆப்ஷன் சார்ட்லேயே போட்டு பண்ணும்போது தான் ப்ரீமியம் எரோஷனாக இருந்தாலும் ப்ரீமியம் எவ்வளோ மூவ் ஆகுது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் சார்ட்டில் பண்ணும்போது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இண்டெக்ஸ் சார்ட்டை பார்த்து நீங்கள் பண்ணும்போது நிறைய வந்து நம்மளே மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, மார்க்கெட் இப்படி ஆகும். பட் டைரக்ட் வித் ஆப்ஷன்ஸ் அப்படின்னும்போது நமக்கு என்ன இருக்கோ அதை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா ஆரஞ்சு கேண்டல்ஸ் இருந்தால் நம்ம பை சைட் போக போகிறோம். ரெட் கேண்டல்ஸ் இருக்கா, நம்ம அந்த கான்சன்ட்ரேஷனே அந்த சார்ட்டே பார்க்க போகிறது இல்லைங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான என்ட்ரி இந்த இண்டிகேட்டரில் கிடைக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறோம், 9600724756. எங்களோட வீடியோஸை ரெகுலராக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.